சர்வதேச அளவில் புவி வெப்பமயமாதல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உலக நாடுகள் கார்பன் வெளியீட்டை குறைக்க வேண்டும் என வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாடுபடும் நபர்களுக்கு பிரத்யேகமாக விசா வழங்கும் நடைமுறையை ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு ப்ளூ விசா என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. துபாயில் நடைபெற்ற உலக அரசுகளின் மாநாட்டில் இந்த ப்ளூ விசா சிஸ்டம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ப்ளூ விசா வழங்கப்படும் என்றும் அவர்கள் 10 ஆண்டு காலம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்குவதற்கான உரிமத்தை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. துபாயில் உள்ள அரசுகளின் மாநாடு 2025 தற்போது நடந்து வருகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். அப்போதுதான் இந்த விசா குறித்த அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரகம் வெளியிட்டது. முதல் கட்டமாக சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்காக பாடுபடும் 20 பேருக்கு ப்ளூ விசா வழங்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்கள், சர்வதேச அரசு சாரா அமைப்புகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவன தலைவர்கள், ஆய்வாளர்கள் ஆகியோரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்தவர்களுக்கு இந்த ப்ளூ விசா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஐக்கிய அரபு அரசு கோல்டன் விசா மற்றும் கிரீன் விசா என சிறப்பு விசாக்களை வழங்கி வருகிறது. அதோடு ப்ளூ விசாவும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரக அரசு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த விசா நடைமுறையை கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார்கள். தங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ப்ளூ விசா பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் உலக மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தர பாடுபடும் நபர்களை கௌரவிக்கும் விதமாக இப்படி ஒரு விசாவை அறிமுகம் செய்கிறோம் என ஐக்கிய அரபு அமீரகத்தின் பருவநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ICP என்ற இணையதளம் வாயிலாக தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பம் மேற்கொள்ளலாம். அதில் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட தங்களின் பங்களிப்புகள் தொடர்பான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அரசு இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்து விசாக்களை வழங்கும் என அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக 20 பேருக்கு ப்ளூ விசா வழங்கப்பட உள்ளது.